அவையும் வந்து போட்ட பிளானால் என்ன ஆகுதுன்னா, புதுசா வந்தவங்க வந்து போட்டு படுத்துறாங்க முரளிய. முரளிக்கு வந்து இட்லி ஊத்தி விட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து முரளிக்கு வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. நான் தான் மச்சான் உங்களுக்கு சமைப்பேன் அப்படின்றாங்க. முரளிக்கு வந்து வெளியே போகும்போது டாட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு முரளி செம டென்ஷன் ஆகுறாரு. தலையை பிச்சுட்டு அப்படியே வந்து தலையை பிச்சுட்டு கையில் உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்கிட்டயே சொல்லலையா நீ இந்த பொம்பளை எங்கடா பிடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கே பிடிச்சேன் பொய் சொல்லாத கிருஷ்ணா, எனக்கு தெரியாமல் இந்த பொண்ணை எப்படி ஆசை வார்த்தையெல்லாம் கொடுத்து மயக்கிருக்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க அத்தை, செம்ம கோபம் ஆகுது எனக்கு அப்படின்னாங்க. பின்ன எனக்கே தெரியாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கே, அபியை தான் நீ ரொம்ப விரும்புகிறேன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது உன்னை எத்தனை பேர் தான் இருக்காங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொன்னோன்னே, அத்தை அவ்வளோதான் உங்களுக்கு இவ யாருன்னே எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி இங்கே வந்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாலும் தெரியல, எனக்கு என்னமோ இந்த ராகவ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ராகவும் அபி இவங்க எல்லாம் சேர்ந்தா இதை பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. அது எப்படி பண்ண முடியும், வீட்டில் யாரும் இப்படிலாம் வர வைக்க முடியுமா, அதெல்லாம் நடக்கல, நீ தான் ஏதோ வேலை பண்ணியிருக்க, இது எனக்கு யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், வேணும்னே பண்ணிட்டுருக்காங்க, இப்போ அவள் தொல்லை என்னால் தாங்கவே முடியல, ஏதாவது பண்ணுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, என்னோட பெரிய வாயாடியாக இருக்கா அவகிட்டலாம் என்னால் பேச முடியலப்பா என்னை விட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இந்த அத்தையே இப்படி பண்ணுறாங்களே, அவளை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே, எனக்கு வர கோவத்தில் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு எல்லா ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறேன், ஆனால் சொன்னால் மாட்டிப்பேனே, இப்போ என்ன பண்ண தெரியலையே சொல்லி தவிக்கிறார் முரளி. இங்கே வந்து முரளி தவிக்கிறதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல அபிக்கு. ரூமில் வந்து பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து என்ன அபி இப்படி சிரிக்கிற அப்படின்னு, என்னால் முடியலங்க சிரித்து வயிறே புண்ணாயிடும் போல் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ராகவ் வந்து என்னாச்சு அபி அப்படின்னு, வேறு என்ன சொல்கிறது, உண்மையிலே சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ராகவ் அப்படின்றாங்க. நானா ஆமாம் பின்ன அந்த முரளி தவிக்கிற தவிப்போம் முழிக்கிற முழியும் பார்த்து நானும் அதுவும் பொழுதுனைக்கும் சிரிக்கிறோம் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் இன்னைக்கு ஐயோ அந்த அக்கா பண்ண பாடு இருக்கே செம்மையாக பண்ணி விட்டுட்டாங்க, அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகி ஓட்டம் பிடிச்சவன் தான் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னோடனே, அப்படியே ஆமாம் அவன் அப்படியே விடக்கூடாது, அந்த அக்கா தினம் கொடுக்குற டார்ச்சரில் அவன் சீக்கிரமாகவே வந்து அவன் இந்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற வரைக்கும் அந்த அக்கா விடவே மாட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியா சரி நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வந்து வரல, இப்போ வரைக்கும் வரல, ஆனால் முரளிக்கு கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் இருக்கும், சந்தேகப்பட்டா பட்டுன்னு போகிறான், ஆனால் அவன் உண்மையை சொன்னால் நம்மளுக்கு அது போதாதா அப்படின்னோடனே, சரி ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லணுமே சொல்லிடுவானா, இல்லைனா அஞ்சலி அக்கா வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும் அபி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, உண்மையிலே சொல்கிற ராகவ் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த லைட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு, அபியா இது நம்மக்கிட்ட இந்த அளவு க்ளோஸாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே அபி என்கிட்ட வந்து நீ சண்டையே போடல இன்னைக்கு, இது வரைக்கும் நம்ம 2 பேரும் தினமும் சண்டை போட்டுப்போம், ஆனால் இந்த விஷயத்தில் பற்றியா நம்ம 2 பேர் சண்டையே போடல அப்படின்றாரு. ஆமாம்ல நம்ம 2 பேரும் எப்போ தான் சண்டை போட்டுப்போம்ல, ஆனால் ஏன் சண்டை போடல, இப்போ புரியுதா, நானும் சரி நீயும் சரி அந்த முரளியை வெறுக்கிறோம், அதனால தான் நம்மக்குள்ளே சண்டை வரல, ஆமாங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்றாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க, அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் தன்னை அறியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து அனு என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே இன்றைக்கி பெரிய விஷயம் ராகவ் பண்ணியிருக்காரு, அந்த அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணினே இருக்கும், அந்த முரளியை பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி அபியும் ராகவும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு செம்மையாக வந்து செஞ்சு விட்டாங்க, அவன் முடிக்கிற முடி இருக்கே அப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆகாஷ் கிட்ட. ஆகாஷ் வந்து இது மட்டும் கூடாது, அவனை எப்படியாவது உண்மையை சொல்ல வைக்கணும், ஆமாம் அந்த அக்காக்கு எல்லாம் சொல்லிட்டேல, எல்லாம் சொல்லியாச்சு, அந்த அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அபி எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு.